குட் பேட் அக்லியோட 2வது சிங்கிள் என்னைக்கு ரிலீஸ் ஆகுன்ற ஒரு டேட் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தல அஜித் இன்னுமே மிகப்பெரிய ஒரு சாதனையுமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரபாஸோட அடுத்த படத்துல தமிழ் முன்னணி ஹீரோ ஆனா இவர் வில்லனா நடிக்க போறாராங்க. ரஜினி 2 பத்தி ஏஆர் முருகதாஸ் ஒரு அப்டேட்டுமே கொடுத்திருக்காரு. வீரசுர படம் ரிலீஸுக்கு முன்னாடியே எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. அட்லி படத்துல நடிக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் அடுத்தது எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரியுமா? அது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த டயத்துல நம்ம தல அஜித் கார் ரேஸ்லுமே ஈடுபட்டு இருக்காருங்க. அப்படிதான் நேத்து நடந்த இத்தாலியில ஒரு 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த கார் ரேஸ்ல. சோ இது மூலமா இந்தியாவுக்கு இன்னுமே தல அஜித் பெருமையை சேர்த்து வச்சிருக்காரு. சோ இதுக்கப்புறமா நம்ம குட் பேட் அக்லியோட செகண்ட் சிங்கிள் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் இறுதிக்குள்ளேயே இந்த செகண்ட் சிங்கிள்மே ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க படக்குழுவினர்கள். பிரபாஸோட 25வது படத்தை அனிமல் பட டைரக்டரான சதீப் ரெட்டி தாங்க எடுக்க இருக்காரு. இன்னுமே பிரபாஸோட லைன் அப்ல இருக்கக்கூடிய ராஜசபா சலார் 2 படங்கள் இன்னுமே லைன் அப்ல இருக்குங்க. இந்த நிலையில 25வது படம் நம்ம தமிழ் சினிமால முன்னணி ஹீரோவாகவும் மற்றும் வில்லனா வளம் வந்துட்டு இருக்க நம்ம மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி தான் இதுல வில்லனா நடிக்க போறதா சொல்றாங்க. இதுல ஹீரோயினே நம்ம தீபிகா படுகோனும் நடிக்க இருக்கிறதா சொல்றாங்க. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சூர்யா நடிச்ச 2005ஆம் ஆண்டு வெளியான படம் தாங்க கஜினி. இது இந்தி தமிழ்னு 2 லாங்குவேஜ்ல எடுத்திருந்தாங்க. 2 லாங்குவேஜ்லுமே பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாவே அமைஞ்சது. இதுக்கப்புறமா இதோட பார்ட் 2 வருமானு எதிர்பார்த்திருந்தாங்க ரசிகர்கள். இப்போ ஏஆர் முருகதாஸ் சித்தந்தர் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இதுல சல்மான் கான் அப்புறம் ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. இது வர 30ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்குங்க தியேட்டர்ல. இந்த நிலையில இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலையில ஈடுபட்டிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். அப்பதான் இந்த ஒரு படத்தோட கேள்வியுமே கேட்டிருக்காங்க, கஜினி 2 வருமான்ட்டு. சோ அப்ப அவர் அது பதிலா வச்சிருக்காருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சில யோசனை இருக்கு, அதை பத்தி பேசின்னு இருக்கோம். சோ கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காருங்க. சோ கண்டிப்பா கஜினி 2 படம் சீக்கிரமா பார்க்க முடியும் நான் எதிர்பார்க்கிறேன். சோ உங்களோட கருத்து என்ன இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணி கமெண்ட் சொல்லுங்க. விக்ரமோட வீராசுரா படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. சோ அதோட ஃப்ரீ புக்கிங்குமே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயே கிட்டத்தட்ட 30 லட்சம் வரைக்குமே ஃப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்டார்டிங்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனது பிறகு பயங்கரமா ஹிட் அடிக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இருந்துதான் பார்க்கணும் எப்படி இது ஹிட் அடிக்குதுன்ட்டு. இந்த படத்தோட அடுத்த சாங்குமே இன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க.